உற்சாகமான காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மார்க்கெட் மேட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கோல்டை பற்றி அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற இந்தியன் ஸ்டாக்ஸில் உள்ள கம்பெனிஸ் அதையும் அனலைஸ் இன்னும் வரக்கூடிய காலங்களில் பண்ணலாம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 14/11/2025. இன்றைக்கி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கோல்டை பற்றி டெக்னிக்கலாக ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மீண்டும் ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. பட் நெக்ஸ்ட் வாங்க வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம பார்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்ல அப் ட்ரெண்ட் ரேலியில் போன கோல்டு சர்டன் பாயிண்டில் ஸ்டாப் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கரெக்டாக நடந்து அது ஆக்டிவேட் ஆகிருக்கு. பட் இங்கே கீழே இருக்கக்கூடிய விக்கு நல்லா கவனிங்க. அந்த விக்கு பார்த்தீங்கன்னா இந்த விக்கு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அந்த விக்குக்குள்ளே ரெஸ்பான்ஸ் தான் இப்போ இவ்வளோ தூரம் புல் பேக் ஆகி நல்ல ஒரு கிரீனிஷ் ஒரு புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அடுத்து வாங்க பார்க்கலாம். இப்போ இதை வச்சு இங்கேக்குள்ளே எதுவும் கரெக்ஷனோ எதுவும் நடக்குது அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஸோ டைம் ஃப்ரேமை குறைச்சி வச்சு பார்க்கும்போது நம்ம அங்கே எதுவும் கரெக்ஷன் நடக்குதா, ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதா, அப்போ அந்த பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் கோல்டு ரேலியானது பெரிய ஒரு ஃபால் விழுந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா டெக்னிக்கலி சார்ட்டை படிக்கும் பொழுது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு அதுக்குரிய சப்போர்ட், இல்லை சப்போர்ட் அதுக்குரிய ரெசிஸ்டன்ஸ் தான் பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகலை. ஸோ இதுதான் லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் ரேலி. இந்த ரேலியோட ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு உரிய சப்போர்ட் இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு நம்ம இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ரெசிஸ்டன்ஸையும் இந்த சப்போர்ட்டையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே தான் இப்போ அடுத்து கரெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக நம்ம ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கட்டம் கட்டிடணும். எங்கே அந்த ட்ரெண்டு, இது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், இங்கேருந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்டு, எங்கே ட்ரெண்டு க்ளோஸ் ஆகுது, அந்த க்ளோஸ் ஆன ட்ரெண்ட் எங்கே அடுத்து கீழே விழுந்து சப்போர்ட் எடுக்குது. சப்போஸ் மேலேருந்து கீழே விழுகுது அப்படின்னா சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். ஸோ இப்போ கீழேருந்து மேலே போயிருக்கு. ஸோ அப் ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணிட்டோம், சப்போர்ட்டையும் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே நடக்கக்கூடிய கரெக்ஷனில் என்னென்ன அடுத்து பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது, எந்த டைரெக்ஷனில் அடுத்து மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம பார்க்கலாம். வாங்க அடுத்து 4 ஹவரில் வச்சு பார்க்குறேன். 4 ஹவரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நான் ஒரு வீடியோ போடும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகி, அந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த டபுள் டாப்போட ரூல் என்ன அப்படின்னா அந்த டபுள் டாப்போட நெக் பாயிண்ட்டுங்கிறது டபுள் டாப்போட நெக் பாயிண்ட் இதுதான். இந்த நெக் பாயிண்ட்டை இங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்படி போயிட்டு இங்கே திரும்பி வரும்போது இங்கனக்குள்ளே ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து அதில் ஹோல்ட் ஆகி ஒரு கரெக்ஷன் எடுத்து பிரேக் அவுட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஃபைன். பட் அப்படி ஆகாமல் இந்த நெக் பாயிண்ட்டை டைரெக்டாக எந்தவித ரெஸ்பாண்ட் பண்ணாமல் பிரேக் அவுட் ஆகி கீழே போயிடுச்சு, இங்கே வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன மைண்டில் நம்மளுடைய தாட் இருக்கணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை டெக்னிக்கலாக ஒபே பண்ணலை மார்க்கெட் அந்த இடத்துல, அது முக்கியமான பாயிண்ட். டபுள் டாப், டபுள் பாட்டம், அதில் நெக்கு முக்கியமான பாயிண்ட். அதே போல் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், ப்ரைஸ் வைஸ் ட்ரையாங்கிள், இன்வர்ஸ் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் இருக்குது.
அந்த பிரேக் அவுட் பாயிண்டில் கரெக்டான இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸோ கரெக்டான அந்த பிரேக் அவுட் பாயிண்டில் சப்போர்ட்டோ எடுக்காமல் அந்த சார்ட் பேட்டர்ன் வந்து டைரெக்டாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு ஒரு 80% to 90% வந்து அந்த பாயிண்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ண அந்த சார்ட் அந்த மார்க்கெட் திரும்பி அந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு ரூல். ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கு பாருங்கள். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நான் சொன்னேன் மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வரும் அப்படின்னு. பட் நிறையா ஃபால் ஆகி நிறையா ட்ரேடர்ஸ் வந்து கீழே போயிடும் இனிமேல் மார்க்கெட் அப்படின்னு நினச்சாங்க. பட் இங்கே ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து கரெக்டாக இங்கே வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன அதே இந்த நெக் பாயிண்டில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பி ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் நடந்துச்சு. அதாவது கரடியின் கையில் வந்து மார்க்கெட் பசிக்கிருச்சு. கரடிதாரர்கள் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை கீழ் நோக்கி தள்ளுவாங்க. காளைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அதான் புல் ரைடர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை மேல் நோக்கி கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க. அது பிரகாரம் இப்போ கரடிதாரர்கள் கையில் சிக்கிறதுனால கரெக்டாக அந்த பாயிண்ட்டும் நெக் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் த டபுள் டாப்பில் இருக்கிறதுனால மார்க்கெட் இங்கே நல்ல பியரிஷ் என்கல்ஃபிங் நடந்து அது ஆக்டிவேட்டும் ஆயிடுச்சு. ஆக்டிவேட் ஆகி கீழே தான் விழுவும். ஸோ ட்ரேடர்ஸ் இங்கேக்குள்ளே நீங்கள் கவனமாக இருங்க. செல்லுக்குரிய ஆப்ஷன்ஸ் வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் என்ட்ரி கொடுங்க. இங்கே நீங்கள் வந்து பை சைடுக்கு நீங்கள் போக வேண்டாம். இப்போ இந்த பாயிண்ட் இந்த பச்சை கலர் லைன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை ஒரு ஜோனாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஜோனாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த பாடியில் வந்து இந்த நெக்கு மட்டும் நான் அப்படின்னு நினச்சி சொல்லலை. இங்கிட்டு பாருங்கள், இங்கேயும் இதே இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த முக்கியமான பாயிண்ட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, மார்க்கெட்டு பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டு, இந்த டபுள் டாப்பில் இந்த நெக்குக்கு இது வந்து சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இதை உடச்சி கீழே விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக திரும்பி மேலே போகும்போது இங்கே சப்போர்ட்டாக இருந்தது இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும், ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ இப்போ நடந்திருக்குது பிரகாரம் பார்த்தோம்னா அடுத்து மார்க்கெட் கீழ் நோக்கி வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வரக்கூடிய வாரங்களில் லோயர் டைம் ஃப்ரேம் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னோம்னா கீழ் நோக்கி போகிறதுக்குண்டான மார்க்கெட் போகிறதுக்குண்டான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம அதில் என்ட்ரி கொடுத்து ஒரு சின்ன ப்ராஃபிட் உங்களுக்கு தகுந்த மாதிரியான ப்ராஃபிட் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எப்படி சார் கீழே போகிற மாதிரி எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஃப்ரேமை டிக்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஏதாவது வந்து கீழே போகிற மாதிரியான பேட்டர்ன் எதுவும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 15 மினிட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் எதுவும் ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்து ரேலி ஆகி போனது இங்கனக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு ரைசிங் வச்சு எஸ் இங்கே பாருங்கள், இங்கனக்குள்ளே வந்து ஒரு கரெக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. நல்ல இதில் வந்து டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகி இங்கே உடைச்சிட்டு கீழே போக வேண்டியது, அப்படி கீழே போகாமல் மறுபடியும் மேலே போய் இவங்க ஸ்டாப் லாஸை போகிற ஆன் பண்ணிட்டு திரும்பி கீழே விழுவுது. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு அக்யூரஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நான் டைம் ஃப்ரேம் குறைச்சி பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரைசிங் வெஜ் நடந்திருக்கு. இந்த ரைசிங் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெண்ட் லைன் போகிற பாருங்கள், அது ஒரு ரைசிங் வெஜ். கரெக்டான அந்த ரெசிஸ்டன்ஸ் இடத்துல நல்லா நமக்கு வந்து டேலி ஆகிற மாதிரி ஒரு ரைசிங் வெஜ் நடக்குது அப்படின்னா அங்கனக்குள்ளே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ட்ரேடை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரைசிங் வெஜ்ஜுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரைசிங் வெஜ். அதாவது வந்து ரைசிங் வெஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் குறைஞ்சிக்கிட்டே வரணும். கடைசியில் செல்லிங் ப்ரெஷர் டாமினண்ட் ஆகி ஹை செல்லிங் ப்ரெஷர் வரும்போது அந்த கீழே இருக்கக்கூடிய
சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம இங்கனக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட். ஆனால் இங்கே நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கனக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் எடுத்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஃபைன், நம்ம இங்கனக்குள்ளே என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் அப்படி ஆகாமல் என்ட்ரி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா ஒரு சில நேரங்கள் அப்படி கொடுத்து டேரெக்டாகவும் போயிடும். பட் நம்ம அப்படிப்பட்ட ரிஸ்க் ட்ரேடை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எடுக்கவும் கூடாது. போனால் போட்டோம், அடுத்த மார்க்கெட்டில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அந்த இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆயிருக்கு. அப்படி வந்து இங்கனக்குள்ளே ஒரு சப்போர்ட் எடுக்காமல் ஆனதுனால காரணமாக தான் மறுபடியும் மார்க்கெட் ஒரு ஃபுல் பேக் ஆகி திரும்பி உள்ளே போய் இங்கே ப்ராப்பராக ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி க்ளோஸ் கொடுக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா திரும்பி இங்கே பச்சை கலர் கேண்டில் அடுத்த ஒரு மேலே போய் பச்சை கலர் கேண்டில் போய் இந்த பச்சை லைனை பிரேக் பண்ணி மேலே கொடுத்தோன்னே உங்களுக்கு பயமாயிரும். ஐயோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, நமக்கு மைனஸ் லெவல் அவங்களுடைய கேபிட்டல் காமிக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பயமாகி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறது, இந்த ரெட் கலர் கேண்டில் கொடுத்துருச்சு, அதாவது இங்கேக்குள்ளே ஒரு ப்ராப்பரான தேர்ட் சப்போர்ட் எடுக்காமல் கொடுக்குதுன்னா என்ட்ரி ஆகாதீங்க. மறுபடியும் போய் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஒரு பியரிஷ் கேண்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த இதே வந்து ஒரு சர்வ் கலர் கேண்டில் வந்து இந்த பிரேக் அவுட் கொடுத்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துடணும். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா அதுதான் என்ட்ரி, கரெக்டான என்ட்ரி தான். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அடுத்து பாருங்கள் டார்கெட்டு பக்காவான தான் டார்கெட். இந்த டார்கெட் வந்து இந்த கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸோடைய இந்த இதான் டார்கெட்டே உங்களுக்கு 4189. இங்கே நீங்கள் எங்கே என்ட்ரி ஆகிறீங்க 4201. ஸோ 201லேருந்து கீழே ஒரு 189. ஸோ 190 10 11 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ப்ராஃபிட். 12 பாயிண்ட்ஸுங்கிறது 12 பிப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ அடுத்து இப்போ என்ன அடுத்து பார்த்துங்க, கீழே விழுந்துருச்சு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. நம்ம பை பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் போகவே கூடாது. மறுபடியும் மார்க்கெட் ஒரு ரைசிங் வெஜ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள் ரைசிங் வெஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரைசிங் வெஜ்ஜும் இங்கே போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ண உடனே மறுபடியும் கீழே விழுகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்குது. இப்போ இந்த ரைசிங் வெஜ்ஜில் இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் அதுதான் நமக்கு பிரேக் அவுட் லைன். இந்த லைன் தான் பிரேக் அவுட் லைன். இதை பிரேக் அவுட் ஆகி இந்த க்ரீன் லைனை 4169 பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் கொடுத்துச்சு கேண்டில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி கொடுக்கலாம். அதோட டார்கெட் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா டார்கெட் இங்கே வச்சுக்கோங்க. 4148 வரைக்கும் மார்க்கெட் தாராளமாக ஃபால் ஆகி விழுகும். இங்கேருந்து இது வரைக்கும் வந்துடும், அதில் மாற்றம் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஸோ யாருமே வந்து பை பண்ணுறதுக்கு பை பக்கம் போக வேண்டாம். அப்படி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா போகட்டும். அது வந்து பக்காவாக அந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேடை எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.